வெள்ளக்கோயில் பக்கத்துல வெள்ளக்கோயிலேருந்து ஒரு 5, 6 கிலோமீட்டர் தூரத்துல ஓலப்பாளையம்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்க கண்ணபுரம் மாட்டு சந்தைங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவ. அதாவது தமிழகத்திலேயே பெரிய அளவுல நடக்கக்கூடிய மாட்டு சந்தையாமா. வருஷத்துக்கு ஒரு தடவ சித்திரை மாசம் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த பைபாஸ் இருக்குல்ல, நம்ம வெள்ளக்கோயிலேருந்து காங்கேயம் வரக்கூடிய அந்த ரோட்ல சைடுல இருக்கக்கூடிய காலியான இடங்கள், அப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஓலப்பாளையத்திலேருந்து உள்ள இருக்கேன். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மாட்டு சந்தை நடக்கும்னு சொல்றாங்க. தமிழகத்திலேயே பிரம்மாண்டமான மாட்டு சந்தைகள்ல இந்த ஓலப்பாளையம், கண்ணபுரம் மாட்டு சந்தையும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் யாராவது இந்த சித்திரை மாசம் நடக்கக்கூடிய இந்த மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்களா? அவங்க சொல்ற விஷயத்த பார்க்கும்போது பல கோடி பிசினஸ் நடக்கக்கூடிய மாட்டு சந்தையா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த சந்தையை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. வரக்கூடிய சித்திரை மாசம் இந்த சந்தைக்காக வரணும். யாராவது இந்த ஓலப்பாளையம் மாட்டு சந்தையில கலந்துக்கிட்டு இந்த சிறப்பை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாட் ஏ மிராக்கிளான ஒரு தகவல் இது. அப்படியே பைபாஸில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கண்ணபுரத்துக்கு 1 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி ரோடு இருந்துச்சு. ரோட்டில் 2 பக்கமும் உங்களுக்கு காலியான இடம். அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடங்களில் தான் மாட்டு சந்தை சித்திரை மாதம் 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நடக்கும். போகிற வழியிலேயே ஒரு பெருமாள் கோவில் இருந்துச்சு, ஆனால் பூட்டி இருந்துச்சு. இது பெருமாள் கோவில் என்ன சிறப்புன்னு தெரியல. போகிற வழியில் இருந்தனால வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நந்தி ஆலயம் இருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவர் சேர்வை நந்தி ஆலயம்னு சொல்லிட்டு ஒரு பசு இருக்குது. உண்மையிலேயே இதுவும் சிறப்பாக இருக்குது. இதை பற்றியும் விவரம் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். அருமையான ஒரு ட்ராவல், அருமையான சில தகவல்களை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேங்கிறத நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.